பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாடு ஒன்று இருந்தது. அந்த நாட்டினுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. அந்த வெளிநாடை இரும்பு கோட்டை என்று சொல்லுவார்கள். சுவிசேஷத்திற்கு யாரும் அனுமதி இல்லை. சுவிசேஷம் சொல்ல முடியாது, சுவிசேஷம் விதைக்க முடியாத ஒரு நாடு. அப்பொழுது அமெரிக்க தேசத்திலிருந்து 2 மிஷனரிகள் அந்த தேசத்திற்கு சென்றார்கள். கர்த்தரால் பயன்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அந்த தேசத்திற்கு சென்றார்கள். அந்த தேசத்தில் சென்று கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷமாய் அநேகருக்கு அறிவித்தார்கள். அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த தேசத்தின் ராஜாவுடைய மகன் தந்திரமாய் தன்னுடைய ராணுவ பலத்தின் மூலமாய் 2 மிஷனரிகளையும் பிடித்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்து ஒரு வீட்டிற்குள் அடைத்து வைத்து கழுத்து கீழே கால் மேலே வைத்து கட்டி அவர்களை தலைகீழாக விட்டிருந்தான். இரத்த நாளங்களை எல்லாம் அறுத்து விட்டான். இரத்தமெல்லாம் பூமியில் சொட்டு சொட்டாய் படிந்து கொண்டிருக்கிறது. மேலிருந்து கீழாக உயிரோடு 2 மிஷனருடைய தொலியையும் அவன் உரித்தான். வேதனையில் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த தொலியை உரித்து உரித்து அவன் சந்தோஷப்பட்டான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? யூதாவின் வம்சத்தாருக்கு உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. யூதாவின் வம்சத்தாரை மறக்காத தேவன். அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவன் உரித்தான், அறுத்தான், கொண்டான். அந்த தேசத்தில் யாருமே யுத்தம் பண்ண முடியாது. உலக நாடுகளில் ஒரு பெரிய நாடான அந்த நாட்டில் யார் பிரதிஷ்டை பண்ணி அந்த மிஷனரிகளை அனுப்பினார்களோ அந்த மிஷனரிகளிடத்தில் அந்த தேசத்தின் அதிபர் சென்று கேட்டார், இப்பொழுது நான் நம்முடைய மிஷனரிகளை கொலை செய்தவனை என்ன செய்ய வேண்டும்? யூதாவின் கோத்திரத்து சிங்கத்திடத்தில் கேளுங்கள், யுத்தம் பண்ணினால் வெற்றி கிடைக்குமா? அவர் ஜெபித்தார். கர்த்தர் சொன்னார், இப்போது அடி. அடித்தார்கள். தேசம் சுக்குநூறானது. இன்றைக்கு அந்த தேசத்தில் மிஷனரிகள் தாராளமாய் தேவனுடைய வார்த்தையை விதைத்து அநேக திருச்சபைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க.